சின்ன பொண்ணு. உமா ஆமாக்கா, படுத்தே தான் ரொம்ப கிடக்கா. கழியலப்புல இருக்கு. ஹெல்ப் பண்ணுமா எப்படி? ஆமா சின்ன பொண்ணு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எடுத்துட்டு போகலாம். ரொம்ப காய்ச்சல் விடலைன்னு வச்சுக்கோயேன், ஹாஸ்பிட்டல் இருந்து போகணும்ல. அது அவ போயிட்டு வந்திருப்பாக்கா. சரி வா, கூப்பிட்டு பார்ப்போம். உமா, ராணிக்கா நீங்களா வந்திருக்கீங்க, வாங்கக்கா. உமா ரொம்ப கலையிலையாம்மா? இல்லைக்கா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் சும்மா தான் அப்படியே படுத்திருக்கேன். உமா ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமாம்மா? இல்லைக்கா, நான் காலையில் போய் ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டு மாத்திரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாத்திரை போட்டுட்டு படுத்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் நல்லா சாப்பிடலாம், அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால தான் அப்படியே படுத்திருக்கேன். ராணியக்கா உள்ளதான் காய்ச்சல் விட்டுருக்கு. உடம்பு இப்போ கொஞ்சம் குளிராக தான் இருக்கு போல. ஆமாம் சின்ன பொண்ணு, நான் சொன்னோம்ல உன்னை வந்து பார்க்கலையேன்னு நீ எதுவும் வருத்தப்படலைல்ல. ஐயா ராணியக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல. நானாவது வந்திருக்கணும் உமா, உனக்கே தெரியும்ல வீடு ஃபுல்லாக ஆளுகளும் நிற்கவா. வீட்டில் அக்கா வீட்டில் இருந்து அண்ணன் வீட்டில் எல்லாரும் வந்திருக்கவல்ல. நான் எனக்கும் தெரியாது, நேற்று தான் தெரியும். நேற்றாச்சும் ஒன்று வந்து பார்த்துருக்கணும். அக்கா இருக்கட்டக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி உமா, நானாவது வந்திருக்கணும். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் விருந்துக்காரெல்லாம் நிற்கும் போது நீங்கள் எப்படி வர முடியும்? இப்போ எங்கள் வீட்லேயும் எல்லாரும் வந்து நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒன்றுனா நானும் வர்றதுக்கு யோசிச்சு தான் இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிட்டு. சரி உமா, இப்போ நீ திருவிழா பார்க்க வாரியா எப்படி? நான் குளிக்கவே இல்லை சின்ன பொண்ணு, 2 நாள் ஆச்சு. தலையை பற்றியா எப்படி கிடக்குன்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கோயிலுக்கிட்ட வராண்டா. இன்னும் ரோட்டில் நின்று பார்த்துட்டு அப்படின்னு திருப்பி வரலாம். பாவனா அவங்க வரும்போது பார்த்தோமா, இந்த கண்மணி தனியே அங்கேயே இருக்கா. அவளை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குக்கா. நமக்கு யாரும் இல்லைனாலும் நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். அவள் சின்ன பிள்ளை பத்தியா, அதனால எனக்கு அவளை யோசிச்சே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி உனக்கு முடியல அப்படின்னா நாங்கள் வேணா கண்மணியை கூட்டிட்டு போட்டா. நான் இல்லைனாலும் அவள் வரமாட்டாக்கா. பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் ரெடியாகி போங்க, நான் அவைய கூட வாரேன். வருவேல்ல? ஆமாம், நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு மேலே மட்டும் ஊட்டிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வாரேன். சரி உனக்கு இப்போ ஏதாச்சும் வேணுமாவுமா? காஃபி ஏதாவது போட்டு தட்டா? இல்லைக்கா, அவ இப்போ தான் டீ போட்டு தந்துட்டு எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காவ. ஐயா, நான் ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கணும். எங்கள் வீட்டில் இட்லி சாம்பார் தான் இருக்கு. இருக்கட்டுக்கா, பரவாயில்ல, நைட்டுக்கும் வேணும்ல, அதனால வாங்கிட்டு வருவாங்க. ஏன் உமா, இன்னைக்கு கோயிலில் சாப்பாடு உண்டுல நைட்டு? ஆமாம், யாரு போய் நின்று க்யூவில் வாங்கிட்டு வருவாங்க? அதுக்கு பேசாமல் கடையிலேயே வாங்கி வச்சு சாப்பிடலாம். அதனால தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சரி போ, நான் உனக்கு சுடு தண்ணி ஏதாவது இது பண்ணி வச்சுட்டு போட்டா? வேண்டக்கா, ஹீட்டர் இருக்குல்ல, நான் ஹீட்டர் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஐயா ஆமாம் மறந்துட்டேன். சரி அப்போனா நீ போய் ரெடி ஆகும், நாங்களும் ரெடி ஆகிட்டு வரோம். ம் சரிக்கா. வாரே உமா. சரி சின்ன பொண்ணு. பாவம், இவங்கள போய் நான் தப்பாக நினச்சிட்டேன். அவங்க வீட்லேயே எல்லாரும் நிற்கும்போது எப்படி நம்மளை வந்து பார்த்துட்டு இருப்பாவ. இட்டிச்சுவானி, நம்ம நினச்ச மாதிரியே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், ஆனால் அம்மைக்கு அன்னைக்கு எடுக்கும்போதே தெரியாது இது க்ராப் டாப்னு சொல்லி. நம்ம இப்படி போட்டிருக்கதை பார்த்தா ஒரு வேளை ஏசுவாவளோ? ஏன், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. நந்தினி, நீ பாம்பேல இந்த மாதிரிலாம் போடுவேன், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, திட்டிடுவாங்க. ரொம்பலாம் ஒன்றும் அசிங்கமாக இல்லை. சரி பார்ப்போம் அம்மா என்ன சொல்லுவாங்கன்ட்டு. சரி வா, எப்போ மாதிரி நம்ம 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம். நான் வந்துட்டேன். ஏ பூமாரி, வந்துட்டியா? ஆமாம். உங்கள் அம்மா வரலையா? எங்கள் அம்மையும் அண்ணா வெளியே தான் நிற்காத. எல்லாரும் ரெடி ஆகிட்டு ஒன்றா சேர்ந்து போகலான்னு சொல்லி. ஓ அப்படியா? ஆமாம், நானும் இதே மாதிரி எடுத்துருக்கலாம். ஏன் பூமாரி, அன்னைக்கு நாங்கள் சொன்னோம்ல இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம், நல்லா இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி போடலான்னு சொல்லி. ஆமா, எங்க அம்மா தான் வேண்டான்னு சொன்னாவ. எங்க அண்ணன்ட்டே பைசா இல்ல, சும்மா சும்மா அவன்கிட்ட சொன்னா எனக்கு வாங்கி தருவா. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். எனக்குள்ள ஹாஃப் சாரி நல்லா இருக்கா? ஆமா பூமாரி, உனக்குள்ள ஹாஃப் சாரி சூப்பரா இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்குள்ள ஹேர் ஸ்டைலு அதை கொஞ்சம் மாத்ததுக்கு பாருட்டி. ஆமா, எப்ப பார்த்தாலும் இப்படி பின்னி கீழே வரைக்கும் போய் பின்னி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருவா. நானும் வேற ஹேர் ஸ்டைல் எல்லாம் செய்யதான் செய்யேன், ஆனா எனக்கு ஒழுங்காவே வர மாட்டேங்குது தெரியுமா? எப்படி கெட்டனாலும் கடைசியில் இப்படி பின்னி போட்டாதான் எனக்கு கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அக்கா பானிடெயில் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி போடலாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு நல்லாவே இருக்காது. சரி பூமாரி, ஃபர்ஸ்ட் எங்க 3 பேரையும் வச்சு ஒரு போட்டோ எடுக்கலையா? அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம். சரி சரி. பரவாயில்ல, அவங்க செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு சூப்பராக தான் இருக்குது. எனக்கு போட்டால ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தலை நிறைய பூ வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். மாதிரி இந்த மாதிரி பானிடெயிலாக போட்டு பூ வச்சாலும் அழகாக இருக்காது. என்ன பண்ணலாம்? அடடா, என் பிள்ளை என்ன அழகாக இருக்குது. ஏம்மா எப்படி இருக்கு என் ஹேர் சாரி? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு மக்களே. ஆனால் இந்த ஹேர் சாரி எப்போ வாங்கினேன்? நான் எங்கே வாங்கினேன்? அவங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாவ. யாரு? ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து அன்னைக்கு நம்மளாம் போனோம்ல, அப்போது வாங்கினேன். சர்ப்ரைஸாக போடலான்னு சொல்லி உங்ககிட்ட காட்டாமல் வச்சுருந்தேன். ஆமாம், இதுக்கு காசு
அது நான் தாம்மா கொடுத்தேன். எனக்கு அப்போ வந்து பணம் அனுப்பி விட்டுருந்தாவ. சரின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு வாங்கினேன். நல்லா இருக்கா? ஆமா மக்களே, இந்த ஆசரி உனக்கு அழகா இருக்கு பார்த்துக்க. இந்த கலரும் நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. தலை நிறைய பூ வச்சு அழகா இருக்கும். இதை வைக்கவே மாட்டியே. இந்த ஹேர் ஸ்டைலையும் மாற்ற மாட்டேன். வேண்டாம்மா, இதே இருக்கட்டு, நல்லா தான் இருக்கு. சரி சரி, நாங்களாம் ரெடி ஆயிடுச்சு. நீ வரலையா? நான் வரேம்மா, ஒரு 2 நிமிஷம். நீ போ, நான் வரேன். சரி சீக்கிரம் வந்துரு. சரி, அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம் எங்க நிக்கிறாங்கன்னு. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நான் கோயில்கிட்ட தான் இருக்கேன் தரணி. அப்படியா? நாங்க இப்பதான் கிளம்ப போறோம் வீட்ல இருந்து. சரி, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? நீங்க எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களா, அந்த ஹாஃப் சாரி தான் போட்டிருக்கேன். அப்படியா? சரி சரி, நான் அப்பவே கோயில்கிட்ட வந்தாச்சு. பசங்க எல்லாம் இங்க நிக்கிறதுனால நாங்க அப்பவே வந்திருக்கோம். நீ ரெடி ஆயிட்டு எல்லாரும் கூடயும் வா. சரி. அப்புறம் ஜனனி, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பார்த்து பத்திரமா வா. சரி. என் மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க. எங்க அம்மா அப்பாவே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி எங்க வீட்டில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண போறேன்னு தான் தெரியல. சரி பாப்போம். ஜனனி சீக்கிரம் வா, நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம். என்ன வாரேம்மா. இது பூமாரி, அதான் போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்தாச்சுல, இப்போ ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க? எனக்குள்ள ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்லைல்ல, அதான் போட்டோலே நான் செம்மியாட்டே இல்லை. இல்ல பூமாரி, நல்லா தான் இருக்கு. ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதான்னு தான் கேட்டோம். நல்லா இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த நந்தினி அக்கா மாதிரி பானிடெயில் எல்லாம் கெட்டினா நல்லா தான் இருக்கும். அப்ப கெட்ட வேண்டியதானே? எனக்கு கெட்ட தெரியாதே. சரி, நான் உனக்கு கட்டி விடட்டா? நிஜமாவா? ஆமா பூமாரி, நான் உனக்கு கட்டி விடுங்க, நீ இதுல இரு. சரி சரி. சரிப்பா, எல்லாரும் கிளம்புவோமா? கிளம்புவோம். சரி, அப்போ கிளம்புவோம். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். தம்பி ராமு, நீ போயிட்டு இந்த மேலக்கார எல்லாரையும் கூட்டிட்டு வா. எல்லாரும் ரெடியா தான் நிக்கிறாங்க தலைவரே. அப்படியா? அப்போ சரி, நம்ம கிளம்புவோம். சரி கிளம்புவோம். கார்த்தி வா, நம்மளும் இவங்க கூட போவோம். ஆதி இன்னும் காணதுக்கு இல்லையே. அட ஆமா, அவனை இன்னும் காணதுக்கு இல்லையே. நேற்று வந்து நான் கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்னா, இப்போ மணி 6 ஆச்சு, இன்னும் காணதுக்கு இல்லை. நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணியும் பார்த்தேன், ஆனால் அவன் ஃபோனை பிக் பண்ண மாட்டேங்கிறான். என்ன இருக்கும்? ஜனனியை ஃபோன் பண்ண போவும் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம் தானே சொன்னாங்க. என்ன பண்ணலாம் கார்த்தி? ஃபோன் பண்ணியாச்சு, பிக் பண்ணல. இப்போ அங்கே போய் பார்த்துட்டு வரதா இருந்தால் இங்கே லேட் ஆகிடும். சரி, ஃபோன் பண்ணிட்டே இருப்போம். அவன் வரதா இருந்தால் வரட்டும், நம்ம கிளம்புவோம். சரி வா, நம்ம போகலாம். ஏட்டி, நாங்களாம் ரெடி ஆயிட்டோம், சீக்கிரம் வாங்க. இன்னும் பாரும்மா, இந்த பிள்ளையில தான் ஒன்றும் இறங்க மாட்டேங்குது. அவ்வளோ எல்லாம் ரெடியாக தான் நிற்கா. இவங்க 2 பேரும் தான் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம். இருக்கட்டே, நல்லா ரெடி ஆகிட்டு வரட்டும். ஏத்தே, நான் ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு வரேன். சரி மருமலை, போயிட்டு வா. இட்டி, ஏன் ஒரு மாதிரி நிற்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். இட்டி, உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, விடுமா. பின்ன ஏன் மூஞ்சி எப்படி வச்சுட்டு நிற்க? வீட்டுக்காரியாவே ஏதோ ஃபோன் பண்ணாவளோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சிந்து, என்னாச்சுமா? சொல்லு. அம்மைட்ட சொல்ல மாட்டியா? சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா, ஆனால் இதுவே ஒரு பிரச்சனை இடக்கூடாதுன்னு யோசிக்கேன். எதுனாலும் அம்மைட்ட சொல்லுமா. அழகு, இன்னும் ரெடி ஆகாம நிக்கீங்க? நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம். மருமகளும் பிள்ளைகளும் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காவ. சாமி அண்ணா அங்கே போயாச்சு. சரிங்க, நாங்கள் என்ன வாரோம், ஒரு நிமிஷம். ஏட்டி, நீ சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பிரச்சனையா? சிந்து, என்ன மக்களே ஆச்சு? வீட்டுக்காரவே எதுவும் ஃபோன் பண்ணாவளோ? அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா வந்து இதை தான் சொல்லிட்டே இருக்கலாம், தவிர என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்க. சிந்து, அப்பாட்ட சொல்லு, எதுனாலும் தீர்த்து வச்சிடலாம். அப்பா, அது வந்து அண்ணன் இருக்காங்களா? ஆமா, உங்க அண்ணன் எதுவும் சொன்னாரோ? அம்மா, நம்ம ராணி பிள்ளைகளுக்கு நம்ம ஆதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, அதை பத்தி அண்ணனும் அண்ணி இன்னைக்கு என்கிட்ட பேச வந்தாவ. இது கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? ஏது இந்த சின்ன பிள்ளைகளா? இப்பமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லைங்க, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. சும்மா அவங்க எல்லாரும் நிற்காங்கல்ல, அதனால சும்மா அப்படியே பேசி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். என்ன எல்லாம் உன் புத்தி தானா? எங்க நீங்க சும்மா இருங்க. சிந்து, நீ சொல்லுமா. ஆமா, அதை பத்தி அண்ணன் எதுக்கு உங்ககிட்ட பேச வந்திருக்காவ? ஏம்மா, நம்ம ராணி பிள்ளைல யாரையாவது ஒருத்தர் அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே அன்னிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். ஆனா அண்ணி இன்னைக்கு எங்கிட்ட வந்து எப்படி கேட்டாங்க தெரியுமா? என்னம்மா? ஏம்மா, அண்ணி இன்னைக்கு எங்கிட்ட வந்துட்டு முதல்ல அண்ணன் தான் வந்தாங்க. அண்ணன் வந்து எங்கிட்ட எப்படி கேட்டாவ, நான் வந்து நந்தினியை நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்க, நீ என்ன நினைக்கிற? உங்க அண்ணியும் அப்படி தான் பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாவம்மா. எனக்கு ஒரு மாதிரி பக்கு நைட்டு பார்த்துக்க. அப்படியா? ஆமாம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏட்டி, உங்க அண்ணிக்கிட்ட வச்சுதானே நம்ம ராணி பிள்ளைகளுக்கு விஷயம் பத்தி பேசிட்டு இருந்தோம். அது அவன் உங்ககிட்ட வந்து இப்படி கேட்டிருக்கா? ஆமாம்மா, எனக்கும் அதுதான் புரியல. அண்ணனும் தயங்கி தான் கேட்டாங்க. கடைசியில் எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டு நான் வந்துட்டேன். இவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. அவன் முன்னாடி தானே நம்ம இப்படி பேசிட்டு இருந்தோம், திடீர்னு இந்த மாதிரி மாற்றி பேசியிருக்காளே. சரி விடு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? இப்பவே இந்த விஷயத்துல நீங்களாம் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பீங்க? அப்பா, அந்த மாதிரி கிடையாதுப்பா. ஒரு 2-3 வருஷத்துல பிள்ளைகளுக்கு கல்யாண பேச்செல்லாம் வரும்ல, இப்பவுமே நம்ம பேசி வச்சிடலாம். அப்போ ராணிக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு பிள்ளைக்குள்ள விஷயம் பார்த்தா போதுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். புரியுதுமா, ஆனா இன்னும் 2-3 வருஷம் இருக்கு. இப்பவுமே இந்த விஷயத்தை பத்தி பேசி சண்டை வர வேண்டாம். இவர் ஒருத்தர் எங்க இங்க சும்மா இருங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிடும். சிந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத. இதை பற்றி உங்கள் வீட்டிலே எதுவும் பேசாத. நான் வந்து அவன்கிட்ட பேசிக்கிறேன்.
வேண்டாம்மா, அண்ணி அப்புறம் ஏதாச்சும் கோவப்பட போறாவ. நீ சும்மா இரு சிந்து, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, ராணிக்கு செல்விக்கு இந்த விஷயம் தெரியாதுல? இல்லம்மா, அவங்க கிட்ட சொல்லலை, அதனால தான் மனசு ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு அண்ணி வந்து எங்கிட்ட இப்படி கேட்டாங்கன்னா ராணிக்கு தெரிஞ்சுன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவாள்ல. அதெல்லாம் பற்றி நீ பார்த்துக்கத. அந்த பிள்ளைகளை பற்றி உனக்கு தெரியாதா? அவள் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. தெரியுதுமா, இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அதான் நான் இப்படியே நிற்கேன். சரி, இந்த பேட்சை அப்படியே விட்டுரு. ஆமா மக்களே, நீ இதை பத்தி எல்லாம் யோசிக்காத சரியா? ம், சரிப்பா.